أَوَلَمْ يَرَوْا إِلَى الطَّيْرِ فَوْقَهُمْ صَافَّاتٍ وَيَقْبِضْنَ مَا يُمْسِكُهُنَّ إِلَّا الرَّحْمَنُ إِنَّهُ بِكُلِّ شَيْءٍ بَصِيرٌ. أَوَلَمْ يَرَوْا إِلَى الطَّيْرِ فَوْقَهُمْ صَافَّاتٍ وَيَقْبِضْنَ مَا يُمْسِكُهُنَّ إِلَّا الرَّحْمَنُ إِنَّهُ بِكُلِّ شَيْءٍ بَصِيرٌ. இது அர்த்தத்தை நாங்கள் ஆ என்ற என்னை தா நினைவுக்குதா இப்போ எனக்கு கேள்வி இது கேள்வி கூடயா அதை நினைவு வச்சுக்கோங்க கேள்வியுடையா அப்போ இது கேள்வியாக மாறணும் சரிதானே வா என்றா உங்களுக்கு தெரியும் இன்னும் இப்போ இதை திரும்ப திரும்ப பார்க்கல உங்களுக்கு லேஸ் ஆகிடும் எத்தனையோ தரக்க ஒரே விஷயம் வருது அப்போ உங்களுக்கு லேஸ் ஆகிடும் இன்னும் மேலும் அசரத் மேலும் என்று தான் நிறைய போடுறாரு பிரச்சனை இல்லை இன்னும் மேலும் ஒரே அர்த்தம் தான் லம் லம் என்று சொல்றது இல்லை என்ற அர்த்தம் லெம் என்ன அர்த்தம் இல்லை என்ற அர்த்தம் இந்த இல்லை என்று வந்து இது இல்லை என்ற அர்த்தம் எரவ் ரா என்று சொல்றது வந்து பார்க்குறேன்ற அர்த்தம் சரிதானே தரா நீங்க பார்க்குறீங்க எரா அவர்கள் எரவ் என்று வந்தால் இந்த வாவண்டிக்குது இந்த வாவும் இந்த யாவும் வாரத்தால் நீங்கள் எல்லாரும் பார்க்குறேன்ற அர்த்தம் நீங்கள் எல்லாரும் அப்போ இது எப்படி எடுத்து நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க நீங்கள் எல்லாரும் பார்க்க இல்லை லம்பரத்தால் இல்லைன்னு மாதிரி இல்லை அது கொஞ்சம் இது லெட்டர்ஸ் கொஞ்சமாக இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் லெட்டர்ஸ் அது சுற்றியும் அதை நார்மலாக எடுக்கிற மாதிரி எடுக்க கஷ்டம் ஆனால் இப்போ நீங்கள் வச்சுக்கோங்க இந்த யாழ் ஸ்டார்ட் ஆகி வாவில் முடிகிற சுற்றியும் இது வந்து அவர்கள் செய்கிறாங்கன்ட்டு எடுக்கலும் எரவ் இல்லாட்டி எறையவுன்றது எந்த நேரம் வார வார்த்தை எரா தரா எல்லாம் எந்த நேரம் வார இப்போ எரா என்று வந்தால் அவர் பார்க்குறார் எரவ் என்று வந்தால் அவர்கள் பார்க்கிறார்கள் இந்த சர்ஃபில் கொஞ்சம் இது காம்ப்ளிகேட்டட் சரியா நாங்கள் இன்ஷால்லா படிப்போம் இப்போது என்ன வச்சுக்கோங்க அவர்கள் பார்க்குறாங்க லம் என்றா என்ன சொன்னா என்ன அர்த்தம் இல்லை அப்போ லம் எரவ் என்றா அவர்கள் பார்க்கல அதை கேள்வியை எப்படி பார்க்குறேன் அவர்கள் பார்க்கலையா மேலும் அவர்கள் பார்க்கலையா என்னத்தை பார்க்கல அல்ல சுபானத்தில் கேட்குறாங்க மேலும் அவர்கள் பார்க்கலையா நாங்கள் இதை கேட்கல யோசிக்கணும் அல்ல சுபா எனக்கு என்னமோ பார்க்க சொல்கிறேன் அதை பார்க்கணும் என்னத்தை பார்க்கணும் இலா இலாண்டா மேலே இல்லை அலாண்டா தான் மேலே இலாண்டா பக்கம் இலாண்டா பக்கம் யாருடையோ பக்கத்தை அல்லா சுபானத்தில் பார்க்க சொல்கிறேன் யாருடைய பக்கத்தை பார்க்க சொல்கிறேன் இல தயிருடைய பக்கத்தை பார்க்க சொல்கிறேன் தயிர்னா நாங்கள் தின்ற தயிர் இல்லை இது பயிரி இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கானதான் அப்போ தயிர்ண்டா யார் பறவைகளை பக்கம் பறவைகளது பக்கத்தை அல்ல சுபடத்தில் சொல்கிறேன் இலாண்டா பக்கம் பறவையின் பக்கம் அவர்கள் பார்க்கவில்லையா ஃபவுகஹும் எங்கே இது பறவை ஹும் என்றா அவர்கள் ஃபவுக என்றா மேலே ஸோ அவர்களுக்கு மேலே இருக்கிற பறவையின் பக்கம் அவர்கள் பார்க்கவில்லையா இல்லாட்டி அவர்கள் மேல் பறவையின் பக்கம் அவர்கள் பார்க்கலையா நாங்கள் குர்ஆனை எப்படி படிக்கிறோம் ஒசக பார்த்து கொண்டா படிப்போம் குர்ஆனை கீழே பார்த்து கொண்டு தான் படிப்போம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறேன் கீழே பார்த்து கொண்டு இருக்க வானம் கொஞ்சம் தலையை தூக்கி பாருங்க என்ன நடக்குது வானத்தில் சுப்ஹானல்லாஹ் குர்ஆனை பார்க்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறேன் கொஞ்சம் துனியா பாரு பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பினை பார்த்து ஒவ்வொன்றை பார்த்து சிந்தி சுப்ஹானல்லாஹ் குர்ஆன் சொல்லுது வானத்தை பார்க்கல இப்போ எத்தனை தடவை சொல்லி வானத்தை ஒரு தடவை திரும்ப பார்க்குங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ அல்லாஹ் சொல்லுது ஓகே வானம் கொஞ்சம் அவசரம் கூடயா இப்போ கொஞ்சம் குறைஞ்சது ஒரு பறவை போகுது பறவை பறக்குது அந்த பறவை பக்கம் சரி நீங்கள் பாருங்கள் நீங்கள் பறவை பக்கம் பார்க்கலைன்ற கேள்வி வந்து பார்த்தேன் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் போய்ட்டு பாருங்கப்பா பறவை பக்கம் பார்க்கலையா நீங்கள் படிக்கலையா அதே மாதிரி நீங்கள் பார்க்கலையா சாஃபாத்தி வயக்குபில்ல மாயும் சிக்குன்னு இல்லை ரஹ்மான் சுபான் அல்லா சுபான் சொல்லிட்டு அந்த பறவையில் என்னத்தை பார்க்கணும்னு நான் சொல்கிறேன் எவ்வளோ இறக்கமென்று பாருங்கள் எப்படி பார்க்கணும்னு படிச்சு தரேன் எங்களுக்கு சாஃபாத்தின் என்று சொல்கிறது அது விரித்தவைகளாகவும் என்னத்தை விரிச்சு கொண்டிருக்குது சிறகதை விரிச்சு கொண்டு பறக்கும் பறவைகள் அதை பார்க்க சொல்கிறேன் அல்லா சுபான் தாலா வயக்குபில்ன இன்னும் எக்குபில்ன
யக்பில்ன என்ன மடக்கியது, அது மடக்கியதாகவும். அப்போ மேலும் அவர்கள் மடக்கியது, அப்போ இதை மடக்கியதாகவும் என்ற அர்த்தம் எடுக்கலும். அப்போ மடக்கிறேன்னு சொன்னேன்னு சில நேரம் விரிச்சு கொண்டு போகும், அப்படியே மடித்து அடிச்சு கொண்டு போகும். விரிக்கும் மடிக்கும். பல சுபானத்தால சொல்கிறோம், நீங்கள் பறவையை பாருங்கள், பறவை எப்படி சிறக விரிக்குது, எப்படி அது மடிக்குது, அது பார்க்க சொல்கிறாங்க சுபானத்தால. எவ்வளோ பஸ்தான காட்சி. மா யும்சிக்குன்னு இல்லை ரஹ்மான். ஓகே, மா என்றா இல்லை என்ற அர்த்தம். ஓகே, யும்சிக்கு இந்த மசக்கா என்று சொல்கிறது வந்து தடுத்து வச்சு கொண்டிருக்கிறது, ஒரு இடத்துல வச்சு கொண்டிருக்கிறது அப்படின்னா. இப்போ பறவைக்கு ஒசக்கிக்குது, அது புலாமல் வச்சு கொண்டிருக்கிறேன் அர்த்தம். யும்சிக்கு உன்ன இதை யாவும் இல்லை, யும்சிக்கு உன்னேண்டா யும்சிக்கு என்று சொல்கிறது அவன் என்ன செய்கிறான், அவன் அதை தடுத்து வச்சு கொண்டிருக்கிறான். இது ஹுவ. யாரை தடுத்து வச்சு கொண்டிருக்கு, உன்னேண்டா அது பறவைகளை, அந்த பறவைகளை இல்லாட்டி அவைகளை, அவற்றை தடுத்து கொண்டிருக்கவில்லை. இப்போ இதை ஹுவத்தான் நீக்குது, ஹுவ யும்சிக்கு. கிராமரில் படிப்போம், அதை பின்னுக்கு ஒருத்தர் ரஃபா வந்தேன்னு சொன்னால் அதை செய்யக்கூடியவனாக மாறுறது, அது கிராமருடைய விஷயம். அப்போ இதை சேலை செய்கிற ரஹ்மான் யும்சிக்கு ரஹ்மானு என்றா இரக்கமுள்ளவன் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான், அதை தடுத்து கொண்டிருக்கிறான். இதை மாவும் இல்லாவும் வாரத்தால் இரக்கமுள்ளவனை தவிர வேற யாரும் அதை தடுத்து கொண்டு இருக்கவில்லை என்ற அர்த்தம் வரும். விளங்குச்சா? அவைகளை இரக்கமுள்ளவனை இரக்கமுள்ளவன் தடுத்து கொண்டிருக்கிறான், இல்லாட்டி இரக்கமுள்ளவன் தடுத்து கொண்டு இருக்கவில்லை என்ற அர்த்தம் என்றால், அப்படின்னா மாவும் இல்லாமல் வரக்குள்ள தவிர என்ற அர்த்தம் வரும். அப்போ எப்படி எடுக்கணும் என்றால், இரக்கமுள்ளவனை தவிர அதில் ஆட்டோமேட்டிக்காகவே வேற யாரும் என்ற அர்த்தம் வரும். இரக்கமுள்ளவனை தவிர வேற யாரும் அவற்றை தடுத்து கொண்டு இருக்கவில்லை அப்படி வரும். இது கொஞ்சம் நான் மறவேன் சொல்கிறேன். இதை கொஞ்சம் மறந்துடுங்க, இது மறந்துடுங்க, அதை மறந்துடுங்க, அதை சேர்க்காம தான் பார்க்கணும். நான் சொல்கிறேன், யும்சிக்குன்னு என்று சொல்கிறது தடுத்து கொண்டு இருக்கிறேன். மசக்கா இதை ரூட் லெட்டர்ஸ் வந்து தடுத்து கொண்டு இருக்கிறேன் அர்த்தம். ரஹ்மான் என்று சொல்கிறது இரக்கமுள்ளவன், எங்கடா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ரஹ்மான் இல்லா என்றா தவிர, ரஹ்மானை தவிர. அப்படி ரஹ்மானை தவிர என்று சொல்லக்குள்ள இது வேற யாரும் என்ற அர்த்தம் பிராக்கெட்டுக்குள்ளே ஒட்டவா வரும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவரை தவிர வேற யாரும் அதை செய்யலை, நீங்கள் அப்படி வேற யாரும் என்று சொல்ல தேவையில்லை. அவரை தவிர என்று சொன்னாலே அது வேற யாரும் என்ற அர்த்தம் அதுக்குள்ளே வருது. அப்போ ரஹ்மானை தவிர, இரக்கமுள்ளவனை தவிர வேற யாரும் பிராக்கெட்டுக்குள்ள அவற்றை உன்ன தடுத்து கொண்டு இருக்கவில்லை, தடுத்து கொண்டு இருக்கவில்லை. மாண்டா இல்லை. இப்போ அவற்றை தடுத்து கொண்டு இருக்கவில்லை ரஹ்மானை தவிர வேற யாரும், ரஹ்மானை தவிர வேற யாரும் அவற்றை தடுத்து கொண்டு இருக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு முந்தி சொல்கிறான், சாஃபாத்தி வயக்குபில்ன. நீங்கள் பார்க்குறீங்க அது இப்படி விரித்து கொண்டு போகிறது, அப்படி இல்லாட்டி சிறகு அடிக்கிறது, அதை நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் நினைப்பீங்க சம்டைம்ஸ் இதை பறவை சிறகு அடிக்கிற சுட்டின்னு தான் அது வானத்தில் இருக்குது, இல்லாட்டி அது இந்த சிறகு அடிக்குது அப்படி விரிச்சு கொண்டு போகிற சுட்டின்னா அது வானத்தில் பறக்குதுண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அவனை தவிர வேறு யாரும் அதை தடுத்து கொண்டே இல்லை. அப்படின்டா சும்மா இன்டிரெக்டாக பார்த்தோம்மா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு லோன்னு வச்சிக்கிறான். உலகத்தில் விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று வச்சிக்கிறான். இப்போ நீங்கள் ஒரு ஃபிசிக்ஸ் ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட போய் இது கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த குருவி எப்படி பறக்குதுன்னு அவர் சொல்லுவார். ஆயிடு உடம்பு சரியான சாஃப்ட் ஆகிக்குது, பாரம் இல்லாமல் இருக்குது, ஆயிடு இதெல்லாம் வந்து இது இப்படி இந்த கோணத்தில் செய்யப்பட்டிருக்குது, அதை வச்சு தான் அது என்ன மனுஷருக்கும் அப்படி ஒன்று செஞ்சு பறக்குதானா? இல்லை, இதெல்லாம் ஃபிசிக்ஸில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அவருக்கு ஃபிசிக்ஸில் 3 நாளும் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு தியரியை சொல்லி கொடுக்கலும். ஆனால் நாடல்லேருந்து அது குருவிக்கு பறக்கலாம். இல்லைங்கச்சா? எல்லா ஃபிசிக்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணலும், சயின்ஸில் எல்லா விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணலும். ஆனால் ஏட நாடத்தில் நான் ஆடல்ல என்று அதுக்கு பறக்கலாம்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா அது குருவி எல்லாம் செஞ்சதுக்கு அதை புலாம நான் தான் வச்சு கொண்டிருக்கிறேன். நான் ஆடிட்டேன்டா சிங்கண்டு பார்த்து வளர்ந்து கீழே விழுந்து ஆகிட்ட கதையை முடிஞ்சிடும். சும்மா ஒவ்வொரு குருவியும் பறந்து கொண்டிருக்குது. என்னத்தான் உலகத்தில் ஃபிசிக்ஸ் இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறேன் நான் தான் அதை பறக்க வச்சு கொண்டிருக்கிறேன். ரஹ்மானை தவிர வேற யாரும் என்ன செய்யலை, அதை தடுத்து வச்சு கொண்டிருக்கல வானத்தில். இதுக்கு பெஸ்ட் உதாரணமாக நாங்கள் பெஸ்ட் உதாரணம் குருவி என்ன போல எங்களுக்கு குருவி தான் என்ன வருது. பெஸ்ட் உதாரணம் வந்து ஏரோப்ளேன். நாங்கள் ஒவ்வொரு பிளேனையும் பார்க்க போகல இந்த ஆயத்தலைக்கு வரணும். அல்லாவை தவிர அந்த பிளேனை ஓகே ஃபிசிக்ஸில் சயின்ஸ்டி சொல்லலும் அந்த ஃபேன் 4 போட்டிக்குது, இதுக்கு சேஃப்டி போட்டிக்குது, இந்த மெத்தடில் இந்த கோணத்தில் செஞ்சுக்குது, ஏர் ப்ரெஷர் பார்த்திக்குது, அது இது எல்லாம் சொல்லலும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடல்லேண்டா அவன் அதை பிளேனை வானத்தில் வைக்கலேண்டா அதை தெரிச்சு குடுவாவிக்குது. எத்தனை பெண்கள் குடுவாவிக்குது அந்த மாதிரி. ஏண்டா அந்த பிளேனை ரப்பு நினச்சிட்டா இது ஓகே இன்னைக்கு இது பறக்கக்கூடாது. அல்லாட நாட்டத்தில் இல்லை, அவன் ஏற்பாட்டில் இல்லை. சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இன்றைக்கு எத்தனை பிளேன் பறந்து கொண்டிருக்குது. அதை மெப்பை பார்த்தா அவங்களுக்கு வேணும் எத்தனையோ பிளேன்கள் இப்படி அங்கிட்ட இங்கிட்ட சுற்றி கொண்டிருக்குது. அது அத்தனை பிளேனையும் யும்சிக்குன்னு இல்லை ரஹ்மான் யும்சிக்குன்னு இல்லை ரஹ்மான். அல்லாவை தவிர நான் சொல்கிறேன் அல்லாவை தவிர வேறு யாரும் அதை ஒசக வச்சு இல்லை. சுப்ஹானல்லாஹ் சயின்ஸ் பேசேலும் இது சாஃபாத்தி வாய்க்குபில்னு சயின்ஸ் பேசேலும். ஆனால் ரப்போட நாட்டத்தில் தான் அது பறந்து கொண்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ் நாங்கள் பிளேன் லீக்குள்ளே இது ஆயத்தெல்லாம் தலைக்கு வரணும். அப்போ தான் அந்த ரப்போட இறக்கம் வரும். அடைய இன்றைக்கி நான் ஒசக பெய்து கொண்டிருக்கிறேன், இது வந்து ரப்பு தான் இந்த பிளேன் ஒசக வச்சு கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ் பூமியில் வச்சு கொண்டிருக்கிறது பூமியில் வந்து வச்சு கொண்டிருக்கிற உள்ளுக்கு இறக்காம யோசிக்கொண்டு இல்லை ரஹ்மான் இன்னஹு பிகுல்லி ஷைஇன் பஸீர். சுப்ஹானல்லாஹ் இது மாற ஆசையான ஆயத்து உண்டு. இன்னெண்டா நிச்சயமாக உண்டா அவன் யார் இது அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது ரஹ்மான். நிச்சயமாக அவன் பிகுல்லி ஷைஇன் பஸீர். குல்லி என்றது எல்லாம், ஷெய் என்றது விஷயங்கள், பி என்றா விஷயமும் என்ற அர்த்தம். அனைத்து விஷயங்களையும் குல் என்றது அனைத்து எடுக்கே மேலும் அனைத்து எல்லாம் எல்லா விஷயங்களையும் பசீர் நன்கு பார்ப்பவன். பசர் என்றே பார்க்கறது, பசீர் என்று சொல்றது நல்ல நல்லா பார்த்துக்கொண்டு நல்லா பார்த்துக்கொண்டீங்க நன்கு பார்ப்பவன். இப்போ நான் அதுதான் நான் இது ஆசனாயத்து. இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறோம்மா, குருவி ஒன்று இங்கே பறந்து கொண்டிருக்குது, இல்லை பிளேன் ஒன்று பறந்து கொண்டிருக்குது. சரியா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் நிச்சயமாக அனைத்தையும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்போ 7 வானம் இங்கே இருக்குது, இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரிசிக்குதுண்டா நாங்கள் குருவியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குருவியை மொசக்கிந்து பார்த்து கொண்டிருக்கிறான், இந்த குருவியை பார்க்குற எங்களே பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் எவ்வளோ இதெல்லாம் பில்டிங் போட்டு மறைச்சி உதாரணத்துக்கு 100 தட்டுன்னு வைங்களே, 100 தட்டு இருந்தாலும் இந்த கடைசி தட்டில் பேஸ்மெண்ட்டில் ஒருத்தன் நீக்கிறான், அவனே ரொம்ப பார்த்து கொண்டு ஒரே மாதிரி. அவனுக்கு இது ஒன்றும் மறைவில்லை, அவனுக்கு அவன்கிட்ட பார்வைக்கு எதுவுமே மறைவில்லை. சுப்ஹானல்லாஹ் எங்களுக்கு அது தாப்புக்கு அங்கிட்டு விளங்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான்.